லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல ஒரே இடத்துல இருந்து 4 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு. 4 மாடுகளுமே ஒரு வாரம் 10 நாளைக்குள்ள கன்று போடக்கூடிய அளவுல தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. அழகான முக லட்சணத்திலையும் நல்ல கலர் பேட்ச்லயும் நல்ல இளமையான வயதிலையும் மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. பொதுவா தலையீத்துலயோ இரண்டாம் ஈத்துலயோ மாடு வந்து வாங்குனீங்கன்னா இன்னைக்கு நீங்க போடுற காசு வந்து பார்த்தோம்னா அடுத்த கண்ணுக்கு நீங்க விற்கும் போது காசு வந்து அதிகமா விற்கலாம். நீங்க 4வது ஈத்து மாட்டெல்லாம் வந்து வாங்குனீங்க, ரொம்ப பெருசா இருக்கு, மடி பிதுங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்குனீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களால வந்து விற்க முடியாது. அடுத்த கணக்கு நீங்க இன்னைக்கு வாங்குற விலையோட 4ஆம் ஈத்து மாடெல்லாம் வாங்குனீங்கன்னா ஒரு 10,000 குறைச்சு தாங்க விற்க முடியும். இது மாதிரியான தலையீத்து மாடுகளை வாங்குனீங்க அப்படின்னா அடுத்த கணக்கு ஒரு 10,000 சேர்த்தே விற்க முடியும். வாங்க இந்த மாடுகளோட விற்பனை பதிவு பத்தி பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த 2 மாடுகளுமே தலையீத்து மாடுகள், ஜெர்சி மாடுகள் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. 2 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு ரெண்டுமே 2 பல் தான் போட்டிருக்கு. சுழி தவறு எதுவும் வந்து கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நல்ல கலரில் ஒரு ஜெர்சி மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடுகள்லாம் வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மாடு ரெண்டுமே நல்லா மடி எடுத்திருக்கு. மடி வந்து பார்த்தோம்னா எந்த அளவுக்கு எடுத்திருக்குன்னா முன்னையும் பின்னையும் மடி எடுத்திருக்கு. நெஞ்சிகணம் பின்கணம் மாட்டுக்கிட்ட வந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக தலையீத்து ஒரு நல்ல கறவை திறன் இந்த மாட்டுக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். மேக்சிமம் வந்து பார்த்தோம்னா இந்த 2 மாட்டுக்கிட்டையும் தலையீத்துக்கு ஒரு 15 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. 2 பல் போட்டிருக்கக்கூடிய இளம் மாடுகள் தான் அப்படின்றதுனால ஒரு 10 கண்ணுக்கு நீங்கள் வந்து மாட்டை வந்து வச்சுக்க முடியும். ஒரு 2 கண்ணுக்கு நீங்கள் வந்து கறந்துட்டு கொடுத்தீங்க அப்படின்னாலும் இன்னைக்கு வாங்குறத விட ஒரு 5,000லேருந்து 10,000 வரைக்கும் மாட்டை வந்து நல்லா பராமரித்து வச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் சேர்த்து விற்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. 2 மாடும் வந்து எவ்வளோ அழகான மாடாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். நல்ல மடிவளம் எடுத்திருக்கக்கூடிய மாடு, நல்ல காம்பு வளமான மாடுகள் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்கிறாங்க. இந்த 2 மாடுகளும் விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர்ல இருந்து இளங்கோ என்பவர்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா மாடுகள் 2ஐயும் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு வந்து பார்த்துக்கிட்டோம்னா நல்ல சைஸ்ல இருக்கக்கூடிய மாடுகள் தான். நீங்க வந்து வீடியோல வந்து தெளிவா தெரியல அப்படின்னாலும் நீங்க வீடியோ கால் பண்ண சொல்லி கூட மாடுகளை வந்து பேசிக்கலாங்க விலையை. நல்ல இளம் மாடுகளாகவும் நல்ல தரமான மாடுகளாகவும் தான் இந்த 2 மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கு. தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர்னு சொல்லி எல்லா ஏரியாவுக்கும் டெலிவரியும் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த 2 மாடுகளும் உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. ஏன்னா இளம் மாடுகளாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு 10 கண்ணுக்கு வந்து வச்சுக்க முடியும். நல்ல லாபகரமான மாடுகளாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் 2 மாடுகளும் நல்ல ஜெர்சி மாடுகளாக இருக்கிறதுனால பாலில் வந்து ஃபேட்டசன் ஆஃப் கண்டென்ட் வந்து இருக்குங்க. கண்டிப்பாக தலையீத்துக்கு ஒரு 13 to 15 லிட்டர் கறவை திறன் இந்த 2 மாட்டுக்கிட்ட இருந்தும் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு வேணும்னா கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்குங்க. நல்ல தரமான பொருளுங்க. பொருள் வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத மாடுகளாக தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. வேணும்னா கால் பண்ணி பேசி இந்த குவாலிட்டியான மாடுகளை உங்கள் வீட்டுக்கும் வந்து எடுத்துகிட்டு போகலாங்க. வாங்க அடுத்த வந்திருக்கக்கூடிய மாடுகளோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 4 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து ஜெர்சி மாடுங்க. மாடு வந்து பார்த்தோம்னா 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னும் 1 வார காலத்தில் இருந்து 10 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு வந்து ஒரு கொம்பு வந்து எங்கேயோ மோதி உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விற்பனையாளரும் வந்து காட்டுக்காரங்கள்ட்ட வாங்கிட்டு தான் வந்திருக்காங்க. மாடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா மடி எடுத்துருச்சுங்க. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10 நாள் தான் வந்து டைம் இருக்குது. தலையீத்துக்கு ஒரு 13 லிட்டர் கறவை திறன் இந்த மாடும் தாராளமாக எடுத்து கொடுக்கும். நல்ல உடசலான மாடு, நல்ல பிரீடு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். இன்னொரு 10 கண்ணுக்கு வச்சுக்கலாங்க. 4 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து மாடு தான். சுழித்தவறு எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்லி தாங்க சொல்கிறாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக மாட்டை வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்கிறாங்க. மாடு வந்து நல்ல மடிவளமான மாடுங்க. முன்பின் மடியில் மாடு வந்து மடி எடுத்திருக்கு. பொதுவாக தலையீத்து மாடுகளில் மாடு வந்து மடி அதிகமாக எடுத்திருக்கக்கூடிய மாடுகள் வந்து வாங்கலாங்க. ஈத்து மாடுகளில் வந்து வாங்கினீங்கன்னா என்ன பிரச்சனைனா, ஈத்து மாடுகளில் வந்து நம்ம மாட்டை கொடுக்குறோன்னு சொல்லி முடிவு பண்ணி சில பேர் வந்துட்டு 8 மாதம் 9 மாதம் வரைக்கும் கூட கறவை வந்து கறந்துடுறாங்க. அப்படி கறக்கும் போது வந்து பார்த்தோம்னா அந்த மாடு வந்து சத்தெல்லாம் வந்து இழந்துடுறதுனால 4 ஈத்து மாட்டில் நம்ம வந்து அதிகமான கறவை திறன் எடுக்க முடியாதுங்க. இது மாதிரி தலையீத்து மாடு நல்ல சத்து பத்தா இருக்கக்கூடிய மாட்டை வந்து நம்ம எடுக்கும் போது கறவை திறன் வந்து ஏமாத்தாது. அடுத்தடுத்த கண்ணுன்னு விற்கும் போதும் மாட்டை வந்து நல்லா பராமரிச்சிருந்தோம்னா நல்ல லாபத்துக்கே வந்து விற்க முடியுங்க. 4 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து ஜெர்சி மாடு 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10 நாள் வரைக்கும் டைம் இருக்கும். 13 லிட்டர் கறவை திறன் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும்னாலும் டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்து
நம்ம இப்போ அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடும் 2 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து மாடு தான். ஜெர்சியும் ஹெச்எஃப்பும் கலந்த ஒரு கலப்பின மாடு. ஆனால் ஜெர்சி வந்து பார்த்தோம்னா மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய மாடு தாங்க இந்த மாடும். 2 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னும் 1 வார காலம் தான் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடும் விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மேத்தாப்பூரில் இருந்து இளங்கோ என்பவர்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. தலையீத்துக்கு ஒரு 13 லிட்டர் வரைக்கும் இந்த மாட்டுக்கிட்ட இருந்து கறவை திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. மாடு வந்து நல்ல மடிவளமான மாடுங்க. முன்பின் மடியில தான் மாடு வந்து நல்லா மடி எடுத்திருக்கு. தலையீத்துக்கு ஒரு 13 லிட்டர் கறவை திறன் தாராளமாக எடுத்து கொடுக்கும். சுழித்தவர் எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. எடுத்துக்கிட்டோம்னாலும் கண்டிப்பாக ஒரு 10 கண்ணுக்கு வச்சுக்கலாம். ஏன்னா 2 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து மாடு தானே. உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே கேட்டாலும் டெலிவரியும் அவைலபிளாக தான் இருக்குது. இந்த 4 மாடுகளும் ஒரே இடத்துல இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. தலையீத்து மாடுகள் நல்ல ஜெர்சி மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்கிறதுனால யாராவது ஜெர்சி மாடு வந்து தேடிட்டு இருக்கேன், ஒரு தலையீத்து மாட்டில் பல்லு மேலே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டெல்லாம் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மாட்டோட மடிவளத்தை பாருங்கள். தலையீத்து மாட்டுக்கான காம்பே கிடையாது. நல்ல ஈத்து மாட்டுக்கான காம்பு மாதிரி நல்ல நீட்டமான காம்போட தான் இந்த மாடு வந்து நல்லா மடி எடுத்திருக்கு. வேணும்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. வாங்க. இது போன்ற குவாலிட்டியான மாடுகள் விற்பனைக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம சேனலை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.